بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم ربنا زدنا علما وارزقنا فهما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் வார வாரம் நமது வாழ்வில் வரும் வசந்தம் போல நமது தாவா சென்டரின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வாராந்திர இஸ்லாமிய வகுப்பிலே நாம் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் பங்கு பெறக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இந்த சிறப்பிற்குரிய சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய குழந்தை வளர்ப்பில், அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைகளை வளர்ப்பதில் பேண வேண்டிய இஸ்லாமிய ஒழுங்குமுறைகள் என்கிற தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், கடந்த ஒரு 30-35 தினங்களாக நாம் நம்முடைய வருட விடுமுறையில் தாயகம் சென்றிருந்தோம். சென்ற இடங்களில் பல இடங்களில் மாஷா அல்லாஹ் இஸ்லாமிய நிகழ்ச்சிகளிலே சொற்பொழிவாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்ஹம்துலில்லாஹ் கிடைத்தது. பல ஊர்களுக்கு போனோம். சென்ற எல்லா இடங்களிலும் நமக்கு பெரும்பாலும் தலைப்பு பெண் குழந்தைகளை குறித்தும் பெண்களை குறித்தும் பெண்களுடைய ஒழுக்கங்கள் குறித்துமே தான் தரப்பட்டது. ஒரு 20-25 நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்திருந்தால் அதில் சற்றேறக்குறைய ஒரு 10-15 இடங்களில் பெண்கள் சம்பந்தப்பட்ட தலைப்பில் தான் பேசக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அதே போன்று நாம் பார்த்த வகையில் ஆங்காங்கே மக்கள் நமக்கு சொன்ன தகவல்களை வைத்து பார்க்கும்போது பெண் குழந்தைகளை வைத்திருப்பவர்கள், அதிலும் குறிப்பாக பருவமடைந்த பெண் குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் மார்க்கத்தினுடைய ஒழுக்கங்கள், பேணுதல்கள், வழிகாட்டுதல்கள், அறிவுரைகள், உபதேசங்கள் அவைகளை எல்லாம் பெரும்பாலும் பேணி நடக்காமலேயே தான் பலருடைய குடும்பங்கள் போய்கொண்டிருக்கிறது. மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல்களை பல விஷயங்களிலும் பேணுபவர்கள் கூட இந்த பெண் குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் விஷயத்திலே அசட்டையாக இருக்கிறார்கள் என்று சொல்வதா, அல்லது அதனுடைய சீரியஸ்னஸ் என்கிற அதனுடைய முதிர்ச்சியை அல்லது அதனுடைய முக்கியத்துவத்தை புரியாமல் இருக்கிறார்களா, அல்லது பெண் குழந்தைகளை வளர்க்க வேண்டிய விஷயத்திலே மார்க்கம் சொல்லுகிற வழிமுறைகள் தெரிந்திருந்தும் அதை செயல்படுத்த முடியாமல் இருக்கிறார்களா, இப்படி பல கேள்விகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆதலால் காலத்தினுடைய கட்டாயம் கருதியே சில செய்திகளை நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பிலே பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, பெண் பிள்ளைகளை பற்றி தானே பேசப் போகிறார்கள், ஆண் பிள்ளைகளை வைத்திருக்கிற எங்களுக்கு என்ன என்று ஆண் பிள்ளைகளை பெற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்க நினைக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அண்ணன் தம்பிகளுக்கு பெண் பிள்ளைகள் இருக்கும், உங்கள் அக்கால் தங்கைகளுக்கு பெண் பிள்ளைகள் இருக்கும், சரிதானா? உங்கள் மகனுக்கு நாளைக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும். அதனால பெண் குழந்தைகளுடைய வளர்ப்பை பற்றி தனிப்பட்ட முறையில் பேசுகிறோம் என்றால் அது எல்லோருக்கும் பொதுவானது. பெண் இல்லாமல் குடும்பம் இல்லை. மகளாகத்தான் சிலருக்கு பெண் குழந்தைகள் இல்லையே தவிர மனைவி ஒரு பெண்ணாகத்தான் இருக்கிறாள், தாய் ஒரு பெண்ணாகத்தான் இருக்கிறாள், உடன் பிறந்த சகோதரிகள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆதலால் இஸ்லாமிய மார்க்கத்திலே இந்த பெண் குழந்தைகளை தர்பியத்து கொடுக்கிற விஷயத்திலே பேணப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல குழந்தை வளர்ப்பில் உள்ள முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். மறைந்த மார்க்க மாமேதை அல்லாமா முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவங்க கிட்ட ஒரு பெரிய முஹாதரா என்றால் இது போன்ற ஒரு மார்க்க வகுப்பு, அது முடிந்ததற்கு பிறகு ஒரு நபர் வந்து ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறார். ஷேக் அவர்களே, எனக்கு 4 குழந்தைகள் இருக்கிறது, இந்த 4 குழந்தைகளோடு நான் குழந்தை பிறப்பை விட்டுவிடலாம் என்று கருதுகிறேன். ஏனென்றால் என்னால் அதிகமாக வணக்க வழிபாட்டிலே ஈடுபட முடியவில்லை, கல்வி தேட முடியவில்லை. அதனால் இந்த 4 குழந்தைகளோடு நான் நிப்பாட்டி விட்டு நான் இனி வந்து வணக்க வழிபாட்டில் என்னுடைய கூடுதல் நேரத்தை செலவிடலாம் என்று இருக்கிறேன், உங்களுடைய ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஷேக் அவர்கள் சொன்னார்கள், அருமையான பதில். குழந்தை வளர்ப்பு என்பது அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிற பாக்கியம்.
அந்த குழந்தை வளர்ப்பிலேயும் நீ அல்லாஹ்வுடைய அருளை தேடலாம், குழந்தை வளர்ப்பிலேயும் நீ அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் திருப்தியையும் தேடலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வளர்ப்பினுடைய முக்கியத்துவத்தை சொன்னதையே நான் இங்கே ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிற செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஆல ஜாரியத்தைன் ஹத்தா தப்லுகா ஜாஅ யௌமல் கியாமத்தி அனா வஹுவ கஹாத்தைன். யார் இரண்டு பெண் குழந்தைகளை அல்லது தனது பொறுப்பின் கீழ் இருக்கிற இரண்டு சகோதரிகளை சரியான முறையிலே பராமரித்து வளர்த்தெடுப்பார்களோ நானும் அவரும் சொர்க்கத்தில் இந்த இரண்டு விரல்களை போல் இருப்போம். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. அதே போன்று புகாரியிலும் முஸ்லிமிலும் திருமிதிலும் வந்திருக்கிற ஒரு மிக பிரபல்யமான ஒரு நபிமொழி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் ஒரு பெண் என்னை சந்திக்க வந்தால் அவரோடு அவருக்குரிய இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தார்கள். அந்த அன்னை அல்லது அந்த பெண்மணி என்னிடத்திலே சாப்பிடுவதற்கு ஏதேனும் கேட்டார். என்னிடத்தில் ஒரே ஒரு பேரித்தந்துண்டு மட்டும்தான் இருந்தது, ஒரே ஒரு பேரித்தம்பழம் மட்டும்தான் இருந்தது. நான் அந்த பேரித்தம்பழத்தை அந்த பெண்மணி இடத்திலே கொடுத்தேன். அந்த பெண்மணி அதிலிருந்து எதையும் சாப்பிடாமல் அதை இரண்டு பகுதியாக பிரித்து தன் இரண்டு குழந்தைகளுக்கும் கொடுத்தாள். இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கண்ட சம்பவம். பொதுவாகவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த குழந்தைகளோடு வரக்கூடியவர்களுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை பாக்கியத்தை தரவில்லை. இருந்தாலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உம்முல் முஃமினீன், அவங்களுக்கு நேரடியாக குழந்தை பாக்கியம் தான் வரவில்லையே தவிர உலகத்தில் இருக்கிற எல்லா இறை நம்பிக்கையாளர்களும் அன்னை அவர்களுக்கு மார்க்க ரீதியாக பிள்ளைகள் தான். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்களுக்கெல்லாம் உம்மஹாத்துல் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களின் தாயார்கள் என்கிற சிறப்பு பெயரை அவர்கள் பெறுகிறார்கள். அப்போ இந்த சம்பவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளக்குகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை முழுமையாக கேட்டுவிட்டு பின்வரும் செய்தியை சொன்னார்கள். இதுதான் பெண் பிள்ளைகளை பெற்று வைத்திருக்கிற எல்லோரும் மனதில் ஆழமாக வைத்திருக்கிற வேண்டிய ஒன்று. எப்படி? மனி புத்துலிய மின் ஹாதிஹில் பனாதி பிஷை, யார் இந்த பெண் குழந்தைகளை வளர்க்கிற விஷயத்தில் ஏதேனும் இப்படி சோதிக்கப்படுகிறார்களோ, இப்திலா என்கிற ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். யார் பெண் குழந்தைகளை வளர்க்கிறார்களோ அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. அறிஞர்கள் இந்த வார்த்தை இது உப்துலிய என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வார்த்தையை கோடிட்டு அதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். அலிப்திலா மினல் பலா, இப்திலா சோதிக்கப்படுதல் என்பது ஒரு பலா முசீபத்னு சொல்லுவோம் தெரியுமா? அதற்காக பலா முசீபத், பெண் குழந்தைகள் என்றாலே பலா முசீபத் அப்படி நம்ம நெகட்டிவாக எதிர்மறையாக எடுத்துக்கொள்ள கூடாது. அந்த குழந்தைகளை வளர்க்கின்ற விஷயத்தில் மனுபுத்துலிய, யார் ஒருவர் சோதிக்கப்படுவாரோ விஷய் ஏதேனும் ஒன்றை கொண்டு, அது எதுவாக இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஃபஅஹ்ஸன இலைஹின்ன, அந்த சோதனையெல்லாம் தாண்டி யார் அந்த குழந்தைகளை சிறந்த முறையில் வளர்த்தெடுப்பார்களோ, அந்த பெண் குழந்தைகளுக்கு நல்லுபகாரம் செய்வார்களோ, குன்ன லஹு சித்ரம் மினன் நார், அந்த பெண் குழந்தைகள் எல்லாம் அவரை நரகத்திலிருந்து பாதுகாக்கிற திரையாக கேடயமாக இருப்பார்கள். உங்களுடைய தகவலுக்காக சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லவில்லை, பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் தான் சொன்னார்கள். ஏன் ஆண் பிள்ளைகளுக்கு சிறப்பு இல்லையா? சிறப்பு இருக்கு. ஆண் குழந்தைகளுக்கு எங்கெங்கே சிறப்பு இருக்க வேண்டுமோ அங்கெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் சிறப்பை கொடுத்திருக்கிறது. இப்படிதானே? ஒரு குழந்தை பிறக்கும் போதே ஆண் குழந்தைக்கு தான் 2 ஆடுகளை அகீகா கொடுக்கும்படி மார்க்கம் சொல்லி இருக்கிறது. வாரிசுரிமை சட்டத்திலே கூட ஆண் தான் என்ன செய்கிறான், பெண்ணை விட கூடுதல் எடுக்கிறான். அதெல்லாம் அந்த மாதிரியான சிறப்புகள் ஆண் குழந்தைகளுக்கு தனியாக இருந்தாலும் குழந்தை செல்வம் என்கிற அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் ஆண் பிள்ளைகளை காட்டிலும் பெண் பிள்ளைகளுக்கே சிறப்பை கொடுத்திருக்கிறது. ஏன் சிறப்பை கொடுத்திருக்கிறது? பல காரணங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திலே படைத்து சொர்க்கத்தில் உள்ள எல்லாவற்றையும் அனுபவிக்க கொடுத்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப சிறப்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தது ஹவ்வா என்கிற ஒரு பெண் துணையை தான். ஏன்? ஒரு துணை இருக்கும் போதுதான் வாரிசுகள் பெருகும், அப்படிதானா? ஒரு துணை நமக்கு வரும்போதுதான் எல்லாமே நடக்கும். அந்த அடிப்படையிலே ஒரு பெண் என்பவள் மறுக்கப்பட முடியாதவள், தவிர்க்கப்பட முடியாதவள். அதனால்தான் மேற்கத்திய ஊடகங்கள் அனைத்தும் பெண் பிள்ளைகளையே குறிவைக்கின்றன. வழிகேடுகளாக, கலாச்சார சீரழிவுகளாக சமூகத்தில் என்னவெல்லாம் வந்ததோ அவர்கள் பொதுவாக இருபாலருக்கு எதிராக தங்களுடைய தாக்குதல்களை தொடுத்தாலும் அவர்களது பிரத்யேகமான தாக்குதல்கள் பெண் பிள்ளைகளை எதிர்த்தே இருக்கும். இஸ்லாமிய எதிரிகளால் நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாநாட்டு, சர்வதேச அளவில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய மாநாட்டில் அவர்கள் எடுத்த முக்கியமான ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? எப்போது ஒரு இஸ்லாமிய பெண்ணை அந்நிய ஆடவனிடத்திலே கை குலுக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் கொண்டு வந்து விடுகிறோமோ அது 1000 ஆயுதங்கள் ஏற்படுத்தாத பல மாற்றங்களை அது ஏற்படுத்தி விடும். அப்ப பெண்களிடத்திலே, பெண் குழந்தைகளிடத்திலே இயற்கையாக இயல்பாக இஸ்லாமிய மார்க்கம் என்ன மாதிரியான ஒரு அதபை,
ஒரு மரபை, ஒரு ஒழுக்கத்தை, ஒரு நாணத்தை, ஒரு வெட்க உணர்வை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அந்த குணங்கள், அந்த பண்புகள் ஒரு பெண்ணிடத்திலிருந்து அகற்றப்படுகிற போது இஸ்லாமிய எதிரிகளுக்கு பெரிய தீனி கிடைத்து விடுகிறது. அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் பெண் குழந்தைகள் விஷயத்திலே பெரும் கவனம் நம்மை எடுக்க சொல்கிறது. முஸ்லிமுடைய இன்னொரு அறிவிப்பில் இப்படி வருகிறது, இன்னல்லாஹ கத் அவுஜப லஹல் ஜன்னஹ் அவ் அஅதகஹா பிஹா மினன் நார். இந்த பெண் குழந்தைகளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்ணுக்கு அல்லது அந்த தாய்க்கு ஒன்று சொர்க்கத்தை கடமையாக்கி விடுகிறான், இல்லையேல் அவளை நரகத்திலிருந்து விடுவித்து விடுகிறான். பாக மாஷா அல்லாஹ் பெண் பிள்ளைகள் விஷயத்திலே நாம் வென்று விட்டால், பெண் பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள் தங்களுடைய அந்த தர்பியத்துல் பனாத் என்கிற பெண் குழந்தை வளர்ப்பில் அவர்கள் ஜெயித்து விட்டால் நிச்சயமாக மாஷா அல்லாஹ் அது ஒன்றே அவர்களுக்கு சொர்க்கத்திற்குரிய ஒரு வாசலாக அமைந்து விடுகிறது. அதனால ரொம்ப கவனமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். முதலில் பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். காரணம், அன்றிலிருந்து இன்று வரை ஆண் வாரிசுகளைத்தான் பெரும்பாலும் எல்லாரும் தங்களுடைய அடையாளமாக கருதுகிறார்கள். ஆண் வாரிசுகளைத்தான் தங்களுடைய குடும்பத்திற்கான அங்கீகாரமாக நினைக்கிறார்கள். ஆண் வாரிசை மட்டுமே தங்களது கௌரவத்திற்குண்டான ஒரு குறியீடாகவும் கருதுகிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த நினைப்பு, அந்த சிந்தனை பொதுஜன மக்கள் அல்லது வெகுஜன மக்கள் என்கிற சிந்தனைகளை தாண்டி இஸ்லாமிய குடும்பங்களிலும் அது ஊடுருவுகிறது. ஒரு ஆணுக்கா பெண்ணுக்கா வீடு யாருக்கு என்று வரும்போது என்ன இருந்தாலும் ஊடியம் பிள்ளைக்கு தான் அப்படின்னு முடிவெடுத்து விடுகிறார்கள். அப்படிதானா? எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு பெரிய காசை கொண்டு போய் முடக்குவதாக இருந்தால் பையனுக்கு நம்ம யோசிக்காம முடக்கிடுவாங்க. ஏன்? எதிர்காலத்தில் அவன் நம்மோடு இருக்க போகிறான், அவன் தான் நம்மை பாதுகாக்க போகிறான். ஆனா அதெல்லாம் இப்ப நடக்கிறது இல்லை. நல்லா பாத்தீங்கன்னா வயதான பெற்றோர்கள் பெரும்பான்மையானவர்கள், அதிலே ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம். வயதானதற்கு பிறகு பெரும்பான்மையான பெற்றோர்கள் பெண் குழந்தைகளால் தான் பராமரிக்கப்படுகிறார்கள். வயதானதற்கு பிறகு குறிப்பாக அவர்களை கவனிப்பதற்கு ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு ஆண்மகன் அவனுக்கு அது மார்க்கம் கட்டாயமாக்கிய கடமையாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளை காட்டிலும் பெண் பிள்ளைகள் தான் பெரும்பாலும் என்ன செய்யறாங்க, இன்றைக்கு பெற்றோர்களை பார்க்கிறார்கள். அப்படிங்கிறது நிதர்சனமாக நாம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மைதான். ஆனாலும் பெரும்பான்மையான பெற்றோர்கள், பெரும்பான்மையான குடும்பத்தினர்கள் ஆண் வாரிசை மட்டுமே தங்களுடைய அடையாளமாக, அங்கீகாரமாக, தன் கௌரவத்தின் குறியீடாக கருதுகிறார்கள். அப்படி அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண் குழந்தைகளின் பிறப்பைத்தான் புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, பெண் என்கிற ஒரு நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டால் என்கிறான். வ இதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, பெண் என்கிற குழந்தை ஒரு நற்செய்தியாக அவர்களுக்கு சொல்லப்பட்டால் வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா, அவரது முகங்கள் எப்படி ஆயிருது? கருமை நிலையிலேயே இருக்கிறது. வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனுடைய முகம் கருத்த நிலையிலேயே தொடர்ச்சியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓஹுவ கதீம், வெறுப்பை உமிழக்கூடிய, எப்படி வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடிய அல்லது வெறுப்பு உட்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கடுகடுத்த முகமாக அவனோட முகம் கருத்த நிலையிலே மாறிவிடுகிறது. யத்ஸவாரா மினல் கௌமி மின் சூ மா புஷ்ஷிர பிஹி, அவனுக்கு நற்செய்தியாக சொல்லப்பட்ட இதை தீயதாக நினைத்து, இதை ஒரு இழிவாக நினைத்து அவன் சமுதாய மக்களிடமிருந்து, சமூக மக்களிடமிருந்து ஒளிந்து கொள்கிறான். எப்படி ஒரு இழிவு ஏற்பட்டு விட்டால், ஒரு அவமானம் ஏற்பட்டு விட்டால், வெளிப்படுத்த முடியாத ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து விட்டால் அதை வெளிப்படுத்துவதற்கு நாம் அஞ்சுவோமோ தயங்குவோமோ, யாராவது நம்மை பார்த்து விட்டால் நமது மானம் பறிபோய் விடுமோ என்று நாம் வெட்கப்படுவோமோ, அதுபோல வெட்கப்பட்டார்கள் பெண் குழந்தை பிறந்ததை கேள்விப்பட்டார். அதனால்தான் அதற்கு பேர் ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம் என்று அந்த சமூகத்திற்கு பெயரிடப்பட்டதற்கு முக்கியமான காரணமே இதுதான். இது அவர்கள் ஜாஹிலியத்துத்தனமான, அறியாமைத்தனமான, மடத்தனமான காரியங்களில் நிறைய ஈடுபட்டார்கள். பாருங்கள், பிறக்கின்ற குழந்தை பெண் குழந்தை என்று தெரிந்தால் அதை உயிரோடு புதைப்பார்கள், வெளியே சொல்ல மாட்டார்கள். திருமணத்திற்கு போய் வாழ்த்து சொல்லுகிற போதே பிர்ரஃபாஇ வல் பனீன், ஆண் பிள்ளைகளை பெற்று ஆனந்தமாக நீ வாழ்வாயாக அப்படின்னு தான் வாழ்த்தே சொல்லுவான். எவ்வளவு பெரிய மடத்தனமான வார்த்தை! இவனை பெற்றவள் ஒரு பெண், இவனுக்கு குழந்தையை பெற்றுக் கொடுத்தவள் ஒரு பெண். அது எந்த சிந்தனையும் அவனுக்கு இருக்காது. யாருக்காவது திருமண வாழ்த்து சொல்லும் போது பிர்ரஃபாஇ வல் பனீன், ரஃபா என்றால் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு வாழ், பனீன் என்றால் ஆண் பிள்ளைகளை பெற்று வாழ் என்ற அர்த்தம். இஸ்லாம் தான் அதை மாற்றியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்ன செஞ்சாங்க, அதை மாற்றினார்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் ஐயாமுல் ஜாஹிலியா என்கிற மடத்தனமான உலகத்திலே, அறியாமை காலத்திலே அவர்களிடத்திலே காணப்பட்ட மிக மோசமான பண்பை குறித்து சொல்கிறார். பாருங்கள், அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் சரி, அவர்களுடைய காலத்திற்கு பின்பு வந்த அந்த அறிஞர் பெருமக்களுடைய அந்த ஸலஃபு ஸாலிஹீன் என்று அறியப்படுகிற நேர்வழி பெற்ற நல்லோர்களாகிய முன்னோர்கள் என்று நாம் யாரை சொல்கிறோமோ அவர்களது காலத்திலும் பெண் குழந்தைகளை மாஷா அல்லாஹ் மதிக்கக்கூடியவர்களாக, பெண் குழந்தைகள் பிறந்தால் மாஷா அல்லாஹ் அதை ஒரு சிறப்பான அருட்கொடையாக கருதக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அஹ்லுஸ் சுன்னாவின் அடையாளம் என்கிறோம். அறிஞர் பெருமக்களின் அஹ்லுஸ் சுன்னா என்கிற நம்முடைய தூய்மையான கொள்கையை பாதுகாப்பதிலும் அதை பரப்புவதிலும் அந்த கொள்கையில் பற்றி பிடிப்பதிலும் சொல்லனா துயரங்களை அனுபவித்து ஏராளமான அறிஞர் பெருமக்களை உருவாக்கிய இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவரது மகன் ஒரு விஷயத்தை சொல்கிறார். எனது தகப்பனாருக்கு பெண் குழந்தை பிறந்தால் உடனே என்னுடைய தகப்பனார் சொல்வார், அலன்பியா கானு அபா அபனாத், பெரும்பான்மையான நபிமார்கள் பெண் குழந்தைகளுடைய தந்தையர்களாகவே இருந்தார்கள். சரியா என்று என்ன செய்வாங்களாம் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள். அதே போன்று யாக்கூப் இப்னு புக்தான் என்கிற பெயரிலே உள்ள ஒரு நபர் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்களிடத்திலே வந்து, இமாம் அவர்களே, எனக்கு 7 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். இப்படி எத்தனை பெண் குழந்தைகள்? எனக்கு 7 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்றார். அதாவது ஃபகுன்து குல்லமா உலித லி இப்னத்துன் தഖல்து அலா அஹ்மத் இப்னு ஹம்பல், எனக்கு ஒவ்வொரு முறை குழந்தை பிறக்கும் போதும், குறிப்பாக பெண் குழந்தை பிறக்கும் போதும் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவரை சந்தித்து நான் வந்து தகவலை சொல்லுவேன். உடனே இமாம் சொல்லுவாங்க, அபா யூசுப் அல் அன்பியா உ அபா உபனாத், அபு யூசுப் அவர்களே, நபிமார்கள் பெரும்பாலும் பெண் குழந்தைகளின் தந்தையர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சரியா? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பாக நம்ம வந்து பார்க்கும்போது லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெண் குழந்தைகளின் தகப்பனாராக இருந்திருக்கிறார். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெண் குழந்தைகளின் தகப்பனாராக இருந்திருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் வரை அவர்களோடு உயிர் வாழக்கூடிய பாக்கியம் பெண் குழந்தைகளுக்கு தான் கிடைத்தது. ஆண் குழந்தைகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வாரிசுகளாக தந்தாலும், ஏனென்றால் அபூ லஹப் போன்றவர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே அபுத்தர், ஆண் வாரிசு இல்லாதவர் என்று அவர்கள் இடித்து சொல்லும் போது அந்த இடிச்சொல்லுக்கும் பழிச்சொல்லையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அகற்றுகிற விதத்திலே ஆண் வாரிசுகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். ஆனாலும் அவர்கள் எல்லாம் சிறு வயதிலேயே இறந்து போனார்கள். அதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவையும் செய்கிறான். எப்படி? முஹம்மது வந்து மா கான முஹம்மதுன் அபா அஹதி மிர் ரிஜாலிக்கும், உங்களில் ஆண்களில் யாருக்கும் முகமது தந்தை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் குழந்தைகளின் தகப்பனார் அப்படிங்கிற அந்த சிறப்பை நமக்கு பதிவு செய்கிறார். வேடிக்கையாக ஒரு கவிதையை கூட சொல்லுவார்கள். அபு ஹம்சா என்கிற பெயரிலே ஒரு கிராமப்புற அரபி இருந்தார். இந்த அபு ஹம்சாவுக்கு 2 மனைவிகள் இருந்தார்களாம். அந்த 2 மனைவிகளில் ஒரு மனைவி பெண் குழந்தையாக பெற்றெடுத்துக் கொண்டிருக்கிறார். எப்போது பெண் குழந்தை அவள் பெற்றெடுத்து விட்டாலோ உடனே இந்த கிராமவாசி என்ன செய்து விடுகிறார், கோபப்பட்டு அந்த மனைவியை தவிர்த்து விட்டு இன்னொரு மனைவி பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஒரே டைம்ல நினைச்சிருக்கிறார் அவரு, இந்த பக்கம் ஒரு மனைவி. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோலாம் பண்ண முடியாது. வந்ததுனால சொல்ற உடனே ஆணு கேட்காதீங்க. எல்லாரும் பெண்கள்லாம் அப்புறம் நம்ம மேல கோபப்படுறாங்க. அதுக்காக நம்ம இருக்கிறத சொல்லாமையா இருக்க முடியும்? சரியா? பக்கத்துல இந்த பக்கம் ஒரு மனைவி, இந்த பக்கம் ஒரு மனைவி, இங்க ஒரு வீடு, இங்க ஒரு வீடு. என்ன பண்றாரு, பெண் குழந்தைகள் பிறந்த உடனே இந்த வீட்டை பைகாட் பண்ணிட்டு புறக்கணிச்சுட்டு இந்த வீட்டிலேயே இருக்கிறார். அவங்களும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, பண்டா இந்த மனுஷன் வருவாருன்னு. உடனே அந்த தாயார் என்ன செய்யறாங்க, தனக்கு பிறந்த அந்த சின்ன பெண் குழந்தையை தூக்கி கொஞ்சிறாங்க. கொஞ்சும் போது ஒரு கவிதை பிடிக்கிறார். அந்த கவிதை அறியாமை காலத்தில் சொல்லப்பட்ட கவிதையாக இருந்தாலும் ஆணாதிக்க சமூகம் இன்றும் விளங்கிக் கொள்வதற்குண்டான கருத்துக்களும் பாடங்களும் அதில் நிறைய இருக்கிறது. எப்படி சொல்றாங்க, மாலி அபி ஹம்ஸா லா யதீனா, இந்த அபு ஹம்சாவிற்கு என்ன நேர்ந்தது, ஏன் நம்மிடத்திலே வர மறுக்கிறார்? யதல்லு ஃபில் பைத்தில் லதி யலீனா, எப்போதுமே எனக்கு பக்கத்து வீட்டில் மட்டுமே அவர் தங்கி இருக்கிறாரு. பக்கத்து வீடுனா அந்த வீடு, 2வது வீடு. குதுபான் அல்லா நலிதல் பனீனா, நான் ஆண் குழந்தையை பெற்றெடுக்கவில்லையே என்கிற கோபமா? தல்லாஹி மா ذلك في ஐதீனா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த விஷயம் எங்கள் கையில் இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? சகோதரர்களே, ஆதாரபூர்வமான ஏற்றுக்கொள்ளப்பட்ட மருத்துவ அறிக்கைகளும் அறிவியல் அறிக்கைகளும் ரொம்ப துல்லியமாக தெளிவாக சொல்லுகிறது, ஜெண்டரிசத்தை பொறுத்தவரை, பாலினத்தை பொறுத்தவரை அதற்கும் பெண்ணுக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு ஆண் எதை கொடுக்கிறானோ அதிலிருந்து வருவதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அதாவது ஆண் குழந்தையாக ஏன் இப்படி இருக்கிறது, அதாவது அது தாய் வீட்டு ஜாடை எப்படி வருகிறது, தந்தை வீட்டு ஜாடை எப்படி வருகிறது என்கிற விஷயத்திற்கு தான் சொல்லி இருக்கிறார்களே தவிர, ஆணும் பெண்ணும் இணையும் போது யாருடைய அந்த சாயல் அதிகரிப்பதற்கு அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறதோ அந்த அடிப்படையில் சாயல் அதிகரிக்கிறது, அவ்வளவுதான். தாய் வீட்டு சாயலோ தந்தை வீட்டு சாயலோ அவ்வளவுதான். ஆனா ஒரு தாய் அல்லது ஒரு அன்னை தன்னுடைய வயிற்றில் ஒரு கருவை உருவாக்குவதற்கு எந்த விதத்திலும் அவர் தனிப்பட்ட முறையில் என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அள்ளி கொடுப்பதுதான். அப்ப அந்த அம்மா சொல்லுது, தல்லாஹி மா ذلك في ஐதீனா, ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அதை பெற்றெடுப்பது என்பது எங்கள் கையில் இல்லை. நஹ்னு கஸ்ஸர்இ லி ஸாரிஈனா, எப்படி நஹ்னு கஸ்ஸர்இ லி ஸாரிஈனா, அழகான கவிதை. உண்மையிலே தமிழ் படுத்தும் போது
அதனுடைய அர்த்த புஷ்டி உடைந்து நொறுங்குகிறது. அது அரபி உண்மையிலேயே படிக்கும் போதுதான் அதனுடைய ஆழத்தையும் அகலத்தையும் உணர முடிகிறது. நஹ்னு கஸ்ஸர்இ லிஸாரிஈனா, நாம் அதாவது நமக்கு இந்த விவசாய நிலத்தை உழுவார்கள் அல்லவா, அந்த உழுபவர்கள் எதை நட்டு வைக்கிறார்களோ, அதை எதை அவர்கள் அங்கே உள்ளே நுழைத்து வைக்கிறார்களோ, நம்புத்து மாக்கது ஸரஉஹு ஃபீனா, நாங்கள் ஒரு விவசாய நிலத்தை போன்றவர்கள். அல்லாஹ்வும் அதைத்தான் சொல்லுகிறான், அப்படிதானா? உங்கள் மனைவியர்கள் உங்களுக்கு விவசாய நிலையத்தை போன்றவர், விவசாய நிலத்தை போன்றவர்கள். நான் வாழை மரம் உருவானும்னு நினைக்கிறேன், வாழை மரத்தை வச்சுட்டு தென்னை மரத்தை நான் எதிர்பார்க்க முடியுமா? அல்லது தென்னை மரத்தை வைத்து விட்டு வேற எதையாவது நான் எதிர்பார்க்க முடியுமா? முடியுமாங்க? அப்போ விளை நிலத்தில் நீ என்ன நட்டு வைத்திருக்கிறாயோ, நீ எந்த விதையை போட்டிருக்கிறாயோ அந்த விதைதான் நாளைக்கு கருவாகி மறுவாகி மலர்ந்து வருகிறது. அதுபோல உன் மனைவி எனும் விளை நிலத்தில் நீ என்ன உழுகிறாயோ அதுதான் வருது. அப்ப அதனால என்ன செய்யக்கூடாது? ஒரு பெண் வாரிசை ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறாள், தொடர்ச்சியாக பெற்றெடுக்கிறார் என்றால் அது எந்த வகையிலும் ஒரு பெண்ணின் மீது மட்டுமே என்ன செய்ய முடியாது, நீங்க காரணமாக சொல்ல முடியாது. அது அல்லாஹ்வுடைய நாட்டம். யஹபுலி மை யஷாஉ இனாஸா, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருகிறான், ஆண் குழந்தைகளை நாடியவர்களுக்கு தருகிறான், சிலருக்கு வாரிசையே தராமலும் இருக்கிறான். அது அல்லாஹ்வுடைய நாட்டம், அப்படிதானா? அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி அல்லது இந்த அடிப்படையை என்ன செய்திருக்கணும்? வாரிசுகளை வைத்திருப்பவர்கள் புரிஞ்சு கொள்ளணும். எல்லோரும் நினைக்கிறார்கள் ஆண் வாரிசு வரவு என்று. எப்படி அவன் வரவு? இப்படி வரவு ஷரியத்தினுடைய சட்டப்படி அவன் செலவுதான். நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், பொம்பளை புள்ள பிறக்கும் போது ஒரே ஆடு கொடுத்து வேலை முடியுது. இவனை நீங்க பெத்தீங்கன்னா 2 ஆடு, அப்படிதானா? இப்படி நீங்க பாத்து அதே போன்று கல்யாணம் ஆகும் போது மகர் அவன் தான் கொடுக்கணும், வலிமா அவன் தான் நடத்தணும். அப்ப இஸ்லாமிய ஷரியத்தை பின்பற்றுகிற சரியான ஒரு கோணத்திலே நீங்கள் அணுகும் போது பெண் என்பவள் ஒரு காலம் என்ன கிடையாது, நமக்கு செலவல்ல, அவளும் ஒரு வரவுதான், அவளும் ஒரு சிறப்பு தான். ஆனால் நம்முடைய உம்மத்து தான் இன்றைக்கு பெரும்பாலும் மாறிவிட்டார்களே. அவர்களுடைய கலாச்சாரத்தில், பண்பாட்டில், பழக்க வழக்கத்தில், அவர்கள் அணியக்கூடிய உடைகளில், அவர்கள் வீடுகளிலே நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில், விருந்து வைபவங்களில், எல்லா இடங்களிலும் அந்நிய மத கலாச்சாரத்தை கொஞ்சம் கூட லஜ்ஜையே வெட்கமே இல்லாமல் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவரிடத்தில் இருக்கிற நல்லதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால் அதற்குத்தான் நீ தயாரில்லை. ஆனால் குறைந்தபட்சம் அடுத்தவர்களிடத்தில் இருக்கிற தீயதையாவது நீ கற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டுமே. பார்க்க முடியவில்லை சகோதரர்களை, பார்க்க முடியவில்லை. மார்க்கம் படித்தவர்கள், மார்க்கம் அறிந்தவர்கள் என்று நாம் நினைப்பவர்களுடைய இல்லத்திலே கூட சடங்குகள், சம்பிரதாயங்கள் என்பதையெல்லாம் சர்வசாதாரணமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீ எதில் உன்னுடைய கொள்கையை காட்டணும்? உங்களுடைய மார்க்க தெளிவை, உங்களுடைய மார்க்க புரிதலை எதில் நீங்கள் காட்டப் போகிறீர்கள்? அடுத்தவர்கள், அடுத்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்லது உன் சமூகத்தை சேர்ந்த சொந்த முஸ்லிம்களை கூட உங்களிடத்தில் இருக்கிற கொள்கை தெளிவை எதில் கற்றுக்கொள்வார்கள்? சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே. அஹ்லு சுன்னா என்கிறோம், தௌஹீத் என்கிறோம், இவ்வளவு நாள் தூய்மையான மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கிறோம், பயனுள்ள கல்வியில் நம்மை அங்கத்தினர்களாக நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம் என்கிறோம். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களும், உங்கள் ஊர்க்காரர்களும், உங்கள் உறவுக்காரர்களும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த கொள்கையை கற்றுக்கொள்வதற்கு உங்கள் வீட்டில் நடத்துகிற நிகழ்ச்சிகளை தாண்டி நீங்கள் என்ன வைத்திருக்கிறீர்கள்? அதுதான ஒரே சோர்ஸ். அந்த இடத்திலும் நீங்களும் அவர்களை போல மாறிவிட்டால் அவர்கள் உங்களிடம் கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் என்னதான் வைத்திருக்கிறீர்கள்? அதனாலே நண்பார்ந்தவர்களே, சடங்குகள், சம்பிரதாயங்கள், நல்ல நேரம் பார்ப்பது, தீய நேரம் பார்ப்பது அல்லது மற்ற விஷயங்கள், திருமணமாகும் போது புதன்கிழமையை தேர்ந்தெடுப்பது, புதன்கிழமையை தேர்ந்தெடுப்பது, யாருடைய கலாச்சாரம் இதெல்லாம்? யாருடைய கலாச்சாரம்? வீட்டிற்கு மளிகை பொருட்கள் போடும்போது முதலில் மஞ்சள் என்று எழுதுவது என்ன பிரதர்? என்ன வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் உங்களுடைய கொள்கையை அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு? ஊரே ஒரு மாதிரி போகும்போது நான் கரெக்டா போகும்போது அவனுக்கு ஒரு ஐடியா வரும். ஊரே ஒரு மாதிரி போச்சு அதனால நானும் போறேன் அப்படின்னா என்ன நினைப்பா? ஆஹா பரவாயில்ல, 20-25 வருஷமா சவுதியில இருக்கிறாங்க, 20-25 வருஷமா தாவா சென்டர்ல இருக்காங்க, இவங்களே இப்படிதான் பண்ணும்போது அப்ப நம்ம எப்படி பண்ண முடியும் என்று உங்களுக்கே தெரியாமல் அவர்கள் தவறிலேயே ஊறிக்கொள்வதற்கும் உழன்று கொள்வதற்கும் நீங்கள் ஒரு காரணமாக அமைந்து விடுகிறீர்கள் சகோதரர்கள். அதனால் இந்த பயனுள்ள கல்வியில் அங்கம் வகிப்பவர்கள், குறிப்பாக தாவா சென்டரோடு தொடர்பு வைப்பவர்கள், இஸ்லாமிய பணியை செய்பவர்கள், அழைப்பு பணியில் ஆர்வத்தோடு ஈடுபடுபவர்கள், மார்க்க கல்வியை பயின்றவர்கள் அல்லது மார்க்க கல்வியை பயின்றவர்களோடு பயணம் செய்பவர்கள், நீங்கெல்லாம் பொதுமக்களை தாண்டிலும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். அவர்கள் உங்களிடம் கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது நீங்கள் வைத்திருக்க வேண்டும். என்னுடைய வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன், அவர்களுடைய வீட்டில் நிகழ்ச்சி, ரெண்டும் வித்தியாசமே இல்லை. என்ன இருக்குது சகோதரர்களே? நான் என்னுடைய தங்கைக்கு திருமணம் நடத்தும் போது ஆண் பெண் ஒன்று கூடலை நான் அனுமதிக்கிறேன். மேடையிலே, ஸ்டேஜிலே கணவன் என்னுடைய மகளையும் மருமகனையும் வைப்பதற்கு நான் அனுமதிக்கிறேன். அவர்கள் எப்படி வரதட்சணை கொடுத்து செய்கிறார்கள்? பெரும்பாலும் செல்வ நிலையில் உயர்ந்திருப்பவர்களுக்கு இந்த வரதட்சணை என்பது ஒரு பெரிய சவாலாக இருப்பதில்லை. காரணம், அது எப்படியும் அவன் சொத்து உங்களுக்கு தானே வந்துடும். அப்ப அதனால் அது வேறு. ஆனால் அதை தாண்டி மற்ற கலாச்சாரம், பண்பாடு இவைகளில் வரும்போது சகோதரர்களே கொஞ்சம் நம்ம நெருப்பா தான் இருக்கணும்.
இது யாரையும் புண்படுத்தவோ அல்லது யாரையும் சுட்டிக்காட்டவோ சொல்வதல்ல, நம்மை நாமே பண்படுத்திக் கொள்வதற்குண்டான விஷயம். இந்த தலைமுறையில் என்னிடமிருந்து என்னுடைய சொந்தக்காரர்களுக்கும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் எப்போது அவர்கள் யாரிடம் கற்றுக்கொள்ள போகிறார்கள்? அப்படிதானா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்தியாவிலே நாம் ஒரு இஸ்லாமிய பாரம்பரிய குடும்பத்திலே ஒரு 50 வருடங்களாக 25 வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த நல்ல கல்வியும் பயனுள்ள கல்வியும் அழைப்பு பணி சார்ந்த விஷயங்களும் மார்க்க ரீதியான கொள்கை ரீதியான தெளிவுகள் எல்லாம் ஒரு கடைசி ஒரு 20-25 ஆண்டுகள் தான் நம்மிடத்திலே வந்தது. அப்ப இவைகளை பின்பற்றிக் கொண்டிருக்கிற இந்த நூற்றாண்டின் இந்த தலைமுறையில் நான் வாழும் போது என்னுடைய சொந்த பந்தங்கள், ஊர்க்காரர்கள், உறவுக்காரர்கள் என்னிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு நான் எந்த ஸ்பேஸையும் அல்லது எந்த வாய்ப்பையும் தராவிட்டால் எப்போதுதான் அவர்கள் கற்றுக்கொள்ள போகிறார்கள்? அதனால் என் அன்பிற்கினிய சகோதரர்களே, என்ன செய்யுங்க, கலாச்சாரம், இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றுவதிலும் அதை செயல்படுத்துவதிலும் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், ரொம்ப கரெக்டா இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் ஐயாமுல் ஜாஹிலியாவினுடைய அந்த அறியாமை கால அடிச்சு விடுகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. அப்போ ரொம்ப அழகா என்ன செஞ்சாங்க, இந்த அபு ஹம்சா இந்த கவிதையை படிக்கும் போது ஃபலம்மா சமிஅஹா அபு ஹம்ஸா, தன்னுடைய மனைவி சொன்ன இந்த கவிதையை அபு ஹம்சா கேள்விப்பட்டவுடன், காதில் கேட்டவுடன் நஜிம அலா மா ஃபஅல வ ரஜஅ இலைஹா, என்னடா அப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சிட்டோமேன்னு அன்று இரவே தன் மனைவி இடத்தில் வந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியை பஹுஜத்துல் மஜாலிஸ் என்கிற ஒரு நூலில் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அறியாமை காலம் தொட்டு ஆரம்ப காலம் தொட்டு நாம் வாழ்கிற இந்த காலம் வரை பெண் குழந்தைகள் என்ன செய்யறோம், நம்ம ஒரு கழிவாகத்தான். ஆனா மாஷாஅல்லாஹ் பிறந்ததுக்கு அப்புறம் வளர்க்கிற விஷயமே வேறு. அதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். வளர்க்கும் போது மாஷா அல்லாஹ் அதிகமாக இந்த தகப்பன்மார்கள் பாசம் காட்டுவது யார் மேலன்னு பார்த்தா பெண் குழந்தைகள் மேலதான். ஆனா இது நம்ம எங்க இருக்கணும், அந்த குழந்தைகள் பிறக்கும் போதே நம்முடைய உள்ளத்திலே உதிக்கக்கூடிய அந்த வரவேற்கும் தன்மை இருக்கிறது, அதிலிருந்தே அந்த பெண் பிள்ளைகள் என்ன செய்யணும், நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு அருட்கொடையாக வரவேற்க ஆரம்பிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அன்பு காட்டி வளர்த்தார், பாசம் காட்டி வளர்த்தார். அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் தெரியும். நாமும் நம்ம பிள்ளைகள் மேல பாசம் தான் காட்டுறோம். ஆனா பெண் குழந்தைகளை வளர்ப்பவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய முதலாவது விஷயம், அறிஞர்கள் சொல்கிறார்கள், இக்ராமுஹுன், அந்த பெண் குழந்தைகளுக்கு உண்டான கண்ணியத்தை கொடுக்கணும். பெண் குழந்தைகள் ரொம்ப சீக்கிரமாவே என்ன செய்வாங்க, உணர்ச்சி வசப்படுபவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆய்வுகள் ரொம்ப தெளிவாக ஆதாரபூர்வமாக அறிக்கையை சமர்ப்பிக்கிறது. குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சண்டைகள் ஆண் குழந்தைகளை பாதிப்பதை விட பெண் குழந்தைகளை தான் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தும். வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவன் பொறுப்பற்றவனாக இருக்கிறான், ஊதாரியாக இருக்கிறான், அல்லது உலோபித்தனத்தோடு இருக்கிறான், அல்லது சம்பாதிக்க செல்லாமல் இருக்கிறான், அல்லது மூர்க்கத்தனமாக இருக்கிறான், அல்லது காட்டுமிராண்டித்தனமாக இருக்கிறான், அல்லது சோம்பேறியாக இருக்கிறான், அல்லது தொழுகை போன்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபடாமல் இருக்கிறான், அல்லது மனைவியை கொடுமைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான், அல்லது எப்போதும் சதா சர்வகாலமும் காசு பணம் என்று பணப்பித்து பிடித்து அலைகிறான் என்றால் அவனுடைய அந்த ஆட்டிடியூட், அவனது அந்த நடைமுறைகள், அவனது அந்த செயல்முறைகள் அவன் வீட்டில் இருக்கிற ஆண் குழந்தைகளை பாதிப்பதை விட பெண் குழந்தைகளை அதிகம் பாதிக்கிறது. அதே போன்று கணவன் மனைவி சண்டை, குறிப்பாக சண்டைகள் என்றால் நாள்தோறும் நாம் போடுகிற சின்ன சின்ன செல்ல சண்டைகள் அல்ல, அது சண்டை வரும் போகும். சில சண்டைகள் இருக்கிறது முரட்டுத்தனமான சண்டைகள், மூர்க்கத்தனமான சண்டைகள், முரண்டு பிடிக்கிற சண்டைகள், அது கடைசியில் விவாகரத்து வரைக்கும் கொண்டு போய் விட்டுவிடும். அல்லது இவனை கோபித்துக் கொண்டு அவளோ அல்லது அவளை கோபித்துக் கொண்டு இவனோ பேசாமலேயே பல காலம் இருப்பார்கள். அன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார், சொல்ல வேண்டிய விஷயம் தான் அது, அவங்க 2 பேரும் ரொம்ப நாளா பேசுறதே இல்லை, ஆனா அவங்களுக்கு எப்படிங்க குழந்தை பிறந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. இப்ப நான் சொன்னேன், அவங்க பேசிக்கிறதே இல்லை, அதனாலதான் அப்படின்னு. அவங்க பேசுறதே கிடையாது, அதனால என்ன செய்யுது, அவங்களுக்கு அடிக்கடி குழந்தைகள் பிறந்துகிட்டு இருக்கு, அது வேறு. அப்ப பிரச்சனைகள் வரும்போது சாதாரணமான பிரச்சனைகள் இருந்தால் வேறு, பெரிய அளவில் அந்த பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகள் தாக்கத்தை அதிகம் ஏற்படுத்துவது பெண் பிள்ளைகளைத்தான். சில பெண் குழந்தைகள் ரொம்ப அப்படியே சுறுசுறுப்பா அல்லது ரொம்ப மாஷா அல்லாஹ் ஆக்டிவாக இருப்பார்கள். திடீரென்று விரும்பத்தகாத விஷயத்தை தன்னுடைய தந்தையிடத்திலே பார்க்கிற போது, தாயிடத்தில் விரும்பத்தகாத விஷயங்களை பார்ப்பதை விட தந்தையிடத்தில் விரும்பத்தகாத விஷயங்களை பெண் பிள்ளைகள் பார்க்கிற போது மிக அதிகமாக அவர்கள் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ரொம்ப மாஷா அல்லாஹ் எல்லோரோடும் சகஜமாக பழகி கொண்டிருந்த ஒரு குழந்தை, ரொம்ப ஆக்டிவாக இருந்த ஒரு குழந்தை, உறவுகள் சொந்த பந்தங்கள் என்று எல்லோரோடும் பாசத்தையும் அன்பையும் பொழிந்து கொண்டிருந்த குழந்தை, விரும்பத்தகாத சில நிகழ்வுகள் அந்த குடும்பத்திலே நடைபெறுகிற போது அதனால் அது பாதிக்கப்பட்டு யாரிடத்திலும் அது பேசுவதே இல்லை, தன்னுடைய சிரிப்பை கூட அது குறைத்து விட்டது. இப்படி நிறைய பார்க்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ரேர் கேஸ் ஆண் பிள்ளைகள் பாதிக்கப்படுவது. ஆனால் பெண் குழந்தைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் பெரிதும் பாதிக்கப்பட்டு விடுவார்கள். அதனால் தான் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், பெண் குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் முதல்ல அந்த குழந்தைகளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க,
அதே நேரத்தில் பெண் பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய அதே வேளையிலே உங்களுக்குரிய கண்ணியத்தை நீங்களும் உணர்ந்து பழக வேண்டும், உங்களுக்குரிய கண்ணியத்தை நீங்களும் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். எல்லா இடங்களிலும் உங்கள் வீடுகளில் நீங்கள் வளர்வதைப் போலவே நாளைக்கு திருமணமானதற்கு பிறகு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, போற இடத்துல இருப்பதற்குண்டான வாய்ப்பையும் பாக்கியத்தையும் நீங்கள் பெற மாட்டீர்கள். குறிப்பாக இந்த ஷார்ட்ஸ்களிலும் ரீல்ஸ்களிலும் நீங்கள் தம்பதிகள் சகிதம் யாரையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவைகளெல்லாம் பொய் போலி, அதில் 1% கூட உண்மை அல்ல. காசுக்காகவும் பிரபல்யத்திற்காகவும் பலர் நம்மை பாராட்டுகிறார்கள் என்பதற்காகவும் தெருவிலே போகும்போது எங்காவது போகும்போது யூடியூப் செலிபிரிட்டி என்கிற பெயரை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்கிற வேஷம் போடுவதற்காகவும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற மோசங்களும் நாசங்களும் இவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரீல்ஸ்களிலும் ஷார்ட்ஸ்களிலும் அவர்கள் காட்டுவதை போல தங்களுடைய உண்மையான குடும்பத்தில் அவர்கள் வாழ முடியாது. உங்க வாப்பா உம்மா உங்க வீட்டில் எப்படி இருக்கிறாங்களோ அதுதான் உண்மை. உன் தாயும் தந்தையும் வீட்டில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதுதான் உண்மையான கணவன் மனைவி வாழ்க்கை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப உங்களை ஒழுக்கப்படுத்துகிற விஷயத்துல, உங்களுக்கு தர்பியத்து கொடுக்கிற விஷயத்துல உங்களை அவர்கள் ஏசினாலோ பேசினாலோ ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாலோ அதை நீங்கள் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாம் பெண் பிள்ளைகளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் நீங்கள் என்ன ஏசுகிறீர்களே, திட்டுகிறீர்களே? எஸ், ஆஃப் கோர்ஸ். உன்னை திருத்த வேண்டும் என்றால் சில நேரம் திட்டித்தான் ஆக வேண்டும். மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை வளர்க்கிற பொறுப்பை பெற்றோர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளை ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள் என்றால் அது உங்களை கண்ணியம் கொடுக்காமல் நடத்துகிறார்கள் என்று நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நாளைக்கு உன் கண்ணியம் வெளியில் கேவலப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிற போது மர்ஹபன் பி இப்னதி, மர்ஹபன் பி இப்னதி, என் அன்பு மகளே வருக அப்படி சொல்லி தான் வரவேற்பாங்க. இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரிந்த அல்லாஹ் அறிந்தவன் 2 சாராருக்கு தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஒன்று தனது மகளுக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள், இன்னொன்று கல்வி தேடும் மாணவர்களுக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள். இப்படி இந்த 2 இடத்தை தவிர வேறு இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ஹபா வருக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியதாக தரவுகள் இல்லை. அப்போ புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் குழந்தைகளுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை தந்திருக்கிறார்கள். அதே போன்று பெண் பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தில் பெற்றோர்கள் தவறவிடக்கூடிய மிக மிக முக்கியமான பகுதி, அவர்கள் யாரை தங்களுடைய தோழிகளாக, தோழியர்களாக, நட்பு வட்டத்திற்குள் வைத்திருப்பவர்களாக வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த பசங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆம்பளை பசங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், ஆம்பளை பசங்க யாரோட பேசுறான், யாரோட பழகிறான் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய அளவில் நீங்க ஆய்வு பண்ணவே வேண்டாம், அது நமக்கு தெரிஞ்சிடும், அது ஈஸியாக கண்டுபிடித்து விடலாம். ஆனால் பெண் குழந்தைகள் தங்களுடைய நட்பு வட்டாரத்தில் யாரை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு பல நாள் ஆகும். எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் அவர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு பல நாள் ஆகும். ஒரு பிரச்சனையை கண்டுபிடிப்பதற்கே பல நாள் ஆகும் எனும் போது அதற்கு தீர்வு காண்பது என்பது சீக்கிரம் நடந்துருமா? அப்ப அதனால் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் தர்பியத்தை கொடுக்க வேண்டும் என்று விளைகிறீர்களா, தர்பியத்தை கொடுக்க வேண்டும் என்பதிலே அக்கறை காட்டுகிறீர்களா? அவர்கள் யாரோடு சேருகிறார்கள், எது அவர்களுக்கு விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது, யாரை தங்களுடன் வைத்துக் கொள்ள அவர்கள் ஆசைப்படுகிறார்கள், அவர்களுடைய தோழியர்கள் என்று சொன்னால் இந்த இடத்தில் பெற்றோர்கள் தவறவிடக்கூடிய ஒரு பகுதி, வகுப்பிலே படிப்பவர்கள் அவர்கள் மட்டும்தான் தோழியர்கள் அப்படின்னு நினைக்கிறோம். நோ, தவறு. வகுப்பிலே படிப்பவர்கள் மாத்திரம் அல்ல உங்கள் குழந்தைகளுடைய நட்பு வட்டாரம். உங்கள் குடும்பத்திலும் இருப்பார்கள் சில பேர், உங்களுடைய சொந்த பந்தத்திலும் இருப்பார்கள். ஆனா நம்ம என்ன செய்யறதில்ல, சொந்த பந்தத்திலும் குடும்ப வகையறாக்களிலும் நம்முடைய பெண் மகள் யாரோடு அதிகம் பேசுகிறாள், யாரை விரும்புகிறாள், யாருடைய பேச்சை அவள் ரசிக்கிறாள், யாரிடத்தில் கூடுதல் நேரம் செலவிடுவதற்கு அவள் ஆசைப்படுகிறாள் என்பன போன்ற விஷயங்களை நம்ம கவனிக்கிறதே இல்லை. நம்ம அவளுடைய நட்பு வட்டாரம் என்கிற ஒரே விஷயம் நம்முடைய சிந்தனைக்கு எங்க போகுது, காலேஜ் படிக்கிறாளா, காலேஜில் அவ யாரு கூட பேசுறா, ஸ்கூல்ல படிக்கிறாளா, ஸ்கூல்ல யாரோடு பேசுகிறாள் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும்தான் இருக்கு. நோ, ஸ்கூல், காலேஜ், உங்கள் வீடு, வீட்டை தாண்டிய சொந்த பந்தம், உறவுக்காரர்கள், ஊர்க்காரர்கள், தெருக்காரர்கள். வெளிநாட்டிலே வளர்கிற பிள்ளைகள் என்றால் அவர்களுக்கு 2 செக்டர் இருக்கு, அப்படிதானா? இங்கே அவங்களுக்கு ஒரு விங் இருக்கும், ஊருக்குள்ளேயே ஒரு விங் இருக்கும். இப்படி யாரோடெல்லாம் அந்த பெண் பிள்ளை பழகிறான் என்பது ரொம்ப கவனமா இருக்கு. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா சொன்னாங்க, எப்படி அல் மரு அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரனின் நண்பனின் மார்க்கத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறான், அல்லது தன்னுடைய நண்பனின் மார்க்கத்தின் அந்த அடிப்படையில் தான் அவன் இருப்பான். எனவே ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுஹாலில், நீங்கள் யாரோடு நட்பு பாராட்டுகிறீர்கள் என்பதில் கவனமாக இருந்து கொள்ளட்டும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த நட்பு வட்டாரங்கள் தான் நம்ம பிள்ளைகளுடைய அதபை, நம்முடைய பிள்ளைகளுடைய மரபை ஒழிக்கின்றன. ஆனா இங்க எல்லாருக்கும் என்ன ஒரு பிரச்சனை, என் மகள் நல்லவள்,
அவதான் இவளை கெடுக்கிறா. அவங்கிட்ட போய் கேள்வி, ஏன் பொண்ணு நல்லவ, இவதான் அவளை கெடுக்கிறா. இங்கதான் நம்ம என்ன தீர்ப்பு சொல்றது? யாராக இருந்தாலும் சகோதரர்களே, தன் குழந்தைகள் எனும் போது அது தன்னுடைய சதை, தன்னுடைய ரத்தம், அப்படிதானா? என்ன இருந்தாலும் நம்முடைய குழந்தைகளை அவ்வளவு சீக்கிரம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், வெளியிடத்திலே விட்டு கொடுக்க மாட்டோம். வீட்டில் கண்டிப்பாக இருந்தாலும், வீட்டில் நாம் கொஞ்சம் கரடு முரடாக இருந்தாலும், வெளியே என்று வரும்போது என் மகள் என்னை பொறுத்தவரைக்கும் அவள் ஏற்றமானவள் தான், அப்படித்தான் இருக்கும். ஆனா உண்மை என்ன என்பது நமக்கு தெரியாது. யாரையும் நம்ம கண்மூடித்தனமாக என்ன செய்யக்கூடாது, வெறுக்கவும் கூடாது, கண்மூடித்தனமா விரும்பவும் கூடாது. இங்க நல்லா பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நீதி பற்றிய ஒரு பிரச்சனை வரும்போது, உயர்குல பெண் ஒருத்தி திருடி விடுகிறாள். அந்த திருடுவதற்கு இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தை நிறைவேற்றிவிடக் கூடாது என்பதற்கு பரிந்து பேசுவதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப உறுப்பினரை ஒருவரை அனுப்பும்போது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதில் சொல்லும்போது யாருடைய பெயரை சொன்னார்கள்? யாருடைய பேரை சொன்னாங்க? என் மகள் ஃபாத்திமா. இங்கதான் நீங்க கவனிக்கணும். ஏன் எவ்வளவு பேர் இருக்காங்களே, மனைவியை சொல்ல வேண்டியதானே, மனைவியை சொல்ல வேண்டியதானே, அல்லது அன்றைக்கு அவர்களுக்கு பிறந்து இறந்த அல்லது பிறந்த ஆண் பிள்ளையுடைய பேரை சொல்ல வேண்டியதானே, அல்லது தன்னுடைய பேரை சொல்ல வேண்டியதானே. லவ் அன்ன பினத எப்படி லவ் அன்ன ஃபாத்திமத பின்த முஹம்மத் லஸரிகத் லகதஅது யதஹா அப்படிங்கறாங்க. ஃபாத்திமாவே, அது முஹம்மதின் மகள் ஃபாத்திமாவே திருடினாலும் நான் அவளது கரத்தை தரிப்பேன். நான் பாருங்க, அப்போ நீதியை சொல்லுகிற விஷயத்திலே குழந்தைகள் என்று வரும்போது நம்ம விழுந்துருவோம். எப்படி சொந்த சகோதரன் சொல்லும் போது நம்ம நீதியை சொல்லிடலாம், மனைவியாக இருந்தால் கூட பிரச்சனை. ஆனா மகள் என்று வரும்போது அவ்வளவு சீக்கிரம் ஒருவன் என்ன செய்ய மாட்டான், விட்டு கொடுக்க மாட்டான். ஏன்? ஒரு மகள் வழிகட்டு விட்டால், தரிகட்டு விட்டால் அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய இழுக்கின் 1000% சுமக்க போகிறவன் தந்தை தான். நல்லா புரிஞ்சுக்கோமா பெண் பிள்ளைகளே, நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டிய ஒன்று, நீங்கள் ஒழுக்கம் தவறிவிட்டாலோ அல்லது நீங்கள் நற்பெயரை இழந்து விட்டாலோ அல்லது சமூகத்தில் நீங்கள் கெட்ட பெயரை வாங்கிவிட்டாலோ அதனால் நேரடியாக பாதிக்கப்பட போவது உன் குடும்பத்திலே உள்ள எல்லாரும் தான் என்றாலும் அவருடைய தந்தை தான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதி என்று வரும்போது தன் மகளின் பெயரை சொன்னார்கள். அப்போ உங்கள் மகள் யாரோடு பழகுகிறாள், யாரோடு பேசுகிறாள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் என்ன செய்யணும், நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சரி, அடுத்து என்ன? இப்ப இந்த பெண் குழந்தைகளை நான் நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்றால் எதில் கவனம் செலுத்தணும்? அந்த பிள்ளைகளுக்கு போஷாக்கை கொடுப்பது, ஆரோக்கியத்தை கொடுப்பது, அவர்களுடைய அழகு விஷயத்திலே நீங்கள் கவனம் செலுத்துவது, அவர்களுடைய பிசிக்கல் மென்டல் என்று எதையெல்லாம் சொல்கிறார்களோ அதிலே நீங்கள் கவனத்தோடு இருப்பது, அவளை சுத்தமாக நீங்கள் வைத்துக் கொள்வது, சுத்தங்கள் குறித்து அவளுக்கு அன்றாடம் நீங்கள் வகுப்படுப்பது, அவளுக்கு நீங்கள் வழிமுறைகளை தருவது, அவளுடைய உணவு விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருப்பது, அவளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயத்தை, பாதிப்பு ஏற்படக்கூடிய உணவை அவள் சாப்பிடாமல் இருப்பதில் நீங்கள் கராராக இருப்பது, கண்டிப்பாக இருப்பது, அதெல்லாம் அதை எல்லாருமே செய்யறாங்க. அப்படிதானா? ஒரு முஸ்லீம் தாய் மட்டும் தான் அதை செய்யறாளா? முஸ்லீம் அல்லாத தாய் இதை விட 1000 மடங்கு செய்கிறாள். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எல்லாரும் செய்யத்தான் செய்யறோம், அதுக்கெல்லாம் வகுப்பு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அறிஞர்கள் 3 விஷயத்தை உதாரணமாக சொல்லுகிறார்கள். இது ஒரு பெண் குழந்தைகளை சக்சஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக நீங்கள் வளர்க்க வேண்டும் என்றால் இந்த 3 விஷயங்கள் உங்கள் பிள்ளைகளிடத்தில் இருக்கிறதா அப்படிங்கறத நீங்க கவனமா கவனிக்கணும். இந்த 3 விஷயங்கள் என்னுடைய மகளிடத்திலே இருக்கிறது அப்படின்னு நீங்க மாஷா அல்லாஹ் திருப்தி அடைந்தால் உண்மையிலேயே நீங்கள் வெற்றி பெற்ற தந்தையர்கள் தான், வெற்றி பெற்ற தாய்மார்கள் தான். ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த 3 விஷயமும் என் பெண்ணிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு எந்த ஊர்ஜிதமும் இல்லை. உங்க முன்னாடி உங்க பிள்ளை இருக்கிற மாதிரியே உங்க பின்னாடி இருக்காது. சரிதானா? ஒரு தாயும் தந்தையும் ஒன்றாக இருக்கும்போது ஒரு பிள்ளை எப்படி இருக்குதோ அதே போன்று தாயும் தந்தையும் வேறு வேறு இடத்தில் இருக்கும்போது இருப்பதில்லை. ஒரு தாயிடத்தில் மட்டும் தனியாக அந்த குழந்தை இருக்கும்போது இருப்பதை போலவே ஒரு தந்தையிடத்தில் மட்டும் இருப்பதை போலவே இருக்குவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ட்ரையாங்கிள், முக்கோண வடிவில் குழந்தைகளுடைய மனநிலையும் குழந்தைகளுடைய குணநலமும் குழந்தையினுடைய பழகும் தன்மையும் மாறுபடுகிறது, வேறுபடுகிறது. தாயும் தந்தையும் ஒன்றாக இருக்கும்போது குழந்தைகள் இருக்கக்கூடிய நிலைமைகள் வேறு, தாய் மட்டும் இருக்கும்போது வேற மாதிரி, தந்தை மட்டும் இருக்கும்போது வேற மாதிரி, இப்படி குழந்தைகளுடைய மனநிலை வேறு வேறு மாதிரியாக இருக்கிறது. அப்ப இந்த பிள்ளைகள் எல்லா இடத்திலும் தர்பியத்தை பெற்ற பிள்ளைகளாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? தஅல்லுமுல் அதப் வல் ஹஷ்மத்து வல் ஹயா, வெட்கம் என்கிற குணம் நம்முடைய மகளிடத்தில் எப்போது இருக்கும். வெட்கத்தில் அவ சமரசமே செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் குழந்தைகளுக்கும் தன்னுடைய சமூகத்து பெண்களுக்கும் வெட்கத்தை தான் ஆழமாக போதித்தார்கள். நம்முடைய ஊர்களில் இன்று வரைக்கும் பெண்களுக்கு பெரும்பாலும் என்ன செய்யறதில்ல, பள்ளிவாசலிலே அஹ்லே சுன்னத் வல் ஜமாத்னு போர்டு போடுறவங்க அனுமதி கொடுக்கறதில்ல. ஆனா உண்மையான அஹ்லு சுன்னாவா யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பள்ளிக்குள் மாஷா அல்லாஹ் பெண்களை அனுமதிக்கிறார்கள். ஜுமா உட்பட மாஷா அல்லாஹ் பெண்கள் வந்து போகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வழக்கத்தில் இருந்த ஒன்றுதான் இது. பெண்கள் பள்ளிக்கு வருவது, பெண்கள் பள்ளிக்கு அனுமதி கேட்டால் நீங்கள் தடுக்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, அதே நேரத்தில் அவர்களுடைய இல்லங்கள் அவர்களுக்கு சிறந்தது என்று வழிகாட்டியது எல்லா மார்க்கத்திலே இருக்கு. ஒரு நாள்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது விட்டு வெளியே வருகிறார்கள். ஆண்களும் பெண்களும் ஒன்றாக வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அறிவிப்பு செய்கிற போது, பெண்களே, பாதைகளை நீங்கள் உங்களுக்கு உடைமைகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஏன்னா பாதைகளின் பொது உடைமை என்பது ஆண்களுக்கு சொந்தமானது. அவங்க தான் வெளியே போறாங்க, வெளியே வராங்க. பெண்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் அதிகம் இல்லத்தில் தான் இருக்கணும், தேவைக்காக வெளியே போகலாம். போகும்போது இந்த பாதைகளை உங்களுக்குரியதாக நினைத்து ஆக்கிரமிப்பு செய்யாதீர்கள். ஒரு நாள் தான் ரசூல்லா சொன்னாங்க, ஒரே ஒரு டைம் தான் சொன்னாங்க. அடுத்த முறை மாஷா அல்லாஹ் இந்த செய்தி அறிவிக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரின் இந்த உபதேசத்தை கேட்ட அன்சாரி பெண்கள் மஸ்ஜித் நபவியிலே தொழுது விட்டு வெளியே வருகிற போது அப்படியே சுவற்றோடு சுவற்று சாய்ந்ததாக வருகிறார்கள். அவங்களுடைய ஆடை, அவங்களுடைய அந்த ஹிமார் என்ன செய்யலாம், அந்த சுவற்றோடு ஒட்டி கொள்ளக்கூடிய விதத்திலே வருகிறார்கள். இது நமக்கு எதை உணர்த்துகிறது? நீங்கள் யாருக்கும் காட்சி பொருளாக ஆகிவிடக் கூடாது. உங்களை யாரும் பார்த்து ரசிக்க கூடாது. உங்களை உங்கள் கணவர் மட்டும்தான் ரசிக்க வேண்டும். அந்த காலம் வரும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் தான் சஹாபிய பெண்மணிகள் வெற்றி அடைந்தார்கள். காக்கா வலிப்பு வந்த ஒரு பெண்மணி கீழே விடும்போது ஆடை விலகுகிறது. அல்லாஹ்வின் தூதர் எனக்காக துவா செய்யுங்கள் என்று கேட்டபோது, நீ விரும்பினால் நான் உனக்கு துவா செய்கிறேன், ஆனால் நீ பொறுமை காத்தால் உனக்கு நல்லது, பொறுமை காத்துக் கொள்கிறேன், எனக்கு சொர்க்கம் வேண்டும். ஆனாலும் நான் அந்த வலிப்பு கீழே விடுகிற போது என் ஆடை விலகுகிறது, அதற்காக துவா செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க. பிற்காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கெல்லாம் பிறகு உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலத்தில் இந்த பெண்மணி வெளியே வருகிற போது, அலா அதுல்லுக்கும் அலா இம்ராத்தி மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தின் பெண் ஒருத்தியை நான் உங்களுக்கு காட்டவா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன் தோழர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். இதுதான் ஹயா, இதுதான் வெட்கம், இதுதான் வெட்கம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தவுடன் அங்கே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அடுத்த 2 ஆண்டுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அதே இடத்திலே அடுத்த 10 ஆண்டுகள் கழித்து உமர் இப்னு கத்தாபுடைய மரணம் வரும்போது மகனை அனுப்பி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதி கேட்கிறாங்க. என்னுடைய 2 சாஹிபாக்கள், என்னுடைய 2 சஹாபுகள் யார், ரசூலுல்லாஹ், அபூபக்கர், 2 பேருக்கு பக்கத்துல நான் அடக்கம் செய்யப்படணும், அனுமதி கொடுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதி கொடுக்கறாங்க. உமர் இப்னு கத்தாப் அங்கே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அதுகாலம் வரைக்கும் இது ஆயிஷா ரலியல்லாஹுடைய அறைக்கு உள்ளே தான் இந்த கபர்கள் இருக்கிறது. நான் என்னுடைய கேஷுவல் ஆடையோடு, சாதாரணமான ஆடையோடு உள்ளே போவேன் வருவேன். எப்போது உமர் இப்னு கத்தாப் அடக்கம் செய்யப்பட்டாரோ அதிலிருந்து நான் சீரான ஆடை அணியாமல் உள்ளே போக மாட்டேங்கிறாங்க. நமக்கு தெரியும், கபரிலே உள்ளவள் பார்க்க போவதில்லை, இறந்து போனவர் பார்க்க போவதில்லை. இருந்தாலும் அந்த ஹயா என்கிற அந்த குணத்தில், அந்த வெட்கம் என்கிற குணத்தில் எந்த அளவிற்கு அவர்கள் பழக்கப்பட்டிருக்கிறார்கள், வழக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இறந்து போன ஒரு ஆடவர் கூட தன்னுடைய வெட்கத்தலத்தை உணர்ந்து விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தாங்க பாருங்க. அப்ப அந்த மாதிரி உங்கள் பெண் பிள்ளைகள் ஹையா கொண்டவர்களாக இருக்கணும். வீட்டுல அண்ணி ஆடவன் வராண்டவன உள்ள போமா என்று நாம் சொல்வதற்கு முன்னாடியே என்ன செஞ்சிடணும், உள்ளே போகக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு பழக்க வழக்கத்தை, ஒரு பண்பாட்டை நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்துடணும். இது 2வது. 3வது என்ன, துல்சிமு பில் ஹிஜாபி வ பகியத்துல் வாஜிபாத். ஹிஜாபுடைய விஷயத்திலே நம்முடைய பிள்ளைகள் ஆர்வத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும். எஸ், நம்முடைய பிள்ளைகள்லாம் ஆர்வத்தோட தான் இருக்கிறாங்க. ஆனா எந்த ஹிஜாப்ல ஆர்வத்தோடு இருக்கிறாங்க? டிசைனிங் கிளாத்தா இருக்குதா, போட்டோன்னு அப்படியே ஸ்டிச் நல்லா இருக்குதா, நம்ம உடம்பு அப்படியே நல்லா இறுக்கி பிடிக்குதா, மாடர்னா இருக்குதா? இன்னைக்கு எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. பிளைன் புர்கான்னு போய் கடையில கேளுங்க, 1 மணி நேரம் தேடுறான் ஒரு பிளைன் புர்காவை எடுக்க. டிசைன்ஸ் இல்லாம, இந்த முத்துக்களுக்கு அப்படியே அங்கிருந்து பார்த்தா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி டிசைன் இல்லாம, பிளைன் புர்கா எந்த டிசைனும் இல்லாம, எந்த வேலைப்பாடுகளும் இல்லாம, ஹிஜாப் ஆதி அப்படின்னு நம்ம சொல்றோமே, அப்படித்தான் ஒரு கடையில போய் கேட்க முடியல. தோலாவிக்கிட்டு இருக்கான் 1/2 மணி நேரம், கடைசியில ஒன்னே ஒன்று கொண்டு வந்து காட்டுறான், ஒரு பீஸ் தான் இருக்கு அப்படின்னு. இதுல நமக்கு என்ன விளங்குது? இன்றைக்கு நம்முடைய பெண் பிள்ளைகள் இஸ்லாமிய சரியான ஹிஜாப் நம்ம தவிர வேற யாரும் போட போறதில்லை, அப்படிதானே? நம்மை தவிர யாரும் போட போவதில்லை. ஆனால் பிள்ளைகளுடைய ஹிஜாப்கள் இன்றைக்கு எப்படி போய் கொண்டிருக்கிறது? ஆனா நம் வீட்டு பிள்ளை மாஷா அல்லாஹ் மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய அதபான மரபான ஹிஜாபை தான் விரும்புகிறாள் என்றால் மாஷா அல்லாஹ் அவளை நம்ம கரெக்டான இடத்துல கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். 3வது, இல்லத்தின் வேலைகளை என்னுடைய மகள் கற்றுக்கொண்டே வளர்கிறாளா? அதுல கவனமா இருக்கணும். எதெல்லாம் அவள் நாளைக்கு ஒரு சாலிகான மனைவி ஆவதற்குண்டான அடிப்படை தகுதிகளாக இருக்கிறதோ அந்த தகுதிகள் கொண்டவளாக அவர் வளர்கிறாளா? இந்த 3 விஷயம் அடிப்படையாக என் பிள்ளை இடத்திலே இருக்கிறது எனும் போது மாஷா அல்லாஹ், அப்போ தொழுகிறது ஓதுறது அது எல்லாத்துக்கும் உண்டானது. அதெல்லாம் தனித்தனியாலாம் சொல்ல முடியாது. எது தொழுவது, ஓதுவது, திக்ருகள் செய்வது, மார்க்க கல்வியை படிப்பது, ஒழுக்கம் பேணுவது, ஏனைய துவாக்களை மனப்பாடம் செய்வது, இது எல்லாருக்கும் பொதுவானது. பெண் பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள் நீங்கள் பிரத்யேகமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த 3. என்னது? வெட்க உணர்வு அவளிடத்திலே கூடுதலாக இருக்க வேண்டும். வெட்க உணர்வு இயல்பிலேயே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதரின் வெட்கத்தை பற்றி ஹதீஸ் எப்படி வருகிறது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரைக்கு பின்னால்
எப்படி திரைக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற கன்னி பெண்ணை போல வெட்கப்படுவார்கள். ஏன் திரைக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற ஒரு காளை ஆணை போலன்னு சொல்லல? ஹயாங்கிறது எல்லாத்துக்கும் உண்டானது தானே. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுனாலே ஹயா அந்த வெட்கத்திற்கு பேர் போனவர் தானே, அவன் இல்லையாங்க. ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய வெட்க குணத்தை பற்றி ஹதீஸ் வரும்போது எப்படி வருவாங்களா? திரைக்குள் ஒளிந்திருக்கிற கன்னி பெண் வெட்கப்படுவதை போல. விரும்பத்தகாத ஒரு விஷயத்தை பார்த்து விட்டால் பெருமானாரின் கண்ணை பார்த்தே புரிந்து கொள்ளலாம், முகத்தின் சாயலை வைத்தே புரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கத்தை பேணுபவர்களாக இருப்பார்கள் என்பதற்கு உதாரணம் வரும்போது ஒரு பெண்ணை, அதிலும் குறிப்பாக கன்னி பெண்ணை தான் சஹாபாக்கள் நமக்கு உதாரணமாக சொல்கிறார்கள். அப்ப நம் வீட்டில் வளருகிற கன்னி பெண்கள் வெட்க குணம் கொண்டவர்களாக, வெட்டிச்சிரிப்பு சிரிக்காதவர்களாக, சத்தமிட்டு பேசாதவர்களாக. இதெல்லாம் ஆணாதிக்கம் பெண்ணடிமை எல்லாம் எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் இன்றைக்கு வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கு வந்திருக்கிற ஆதாரப்பூர்வமான ஆய்வு, அமெரிக்காவில் இருக்கிற பெரும்பான்மையான பெண்மணிகள் எங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம் அமையாதா என்கிற ஏக்கத்திலே இருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மேற்குலகத்திலே இருக்கிற, அதாவது நம்ம கிட்ட இருக்கிற எண்ணம் அவங்க கிட்ட இல்ல அப்படின்னா இது ஒண்ணுதான். உங்ககிட்ட காசு இருக்கா, உங்களோட நிறைய காசு அவன் வச்சிருக்கான். என்டர்டைன்மெண்ட் உங்களோட பெருசா வச்சிருக்கான். எதெல்லாம் நீங்க உலகத்தில் பெருசா நினைப்பீர்களோ அது எல்லாவற்றையும் விட பெருசாக அவன் வைத்திருக்கிறான். அவனிடத்தில் இல்லாத ஒன்னே ஒன்று என்னது? நம்மிடத்தில் இருப்பதை போல ஒரு சந்தோஷமான குடும்ப அமைப்பு அவனிடத்திலே இல்லை. 40க்கும் மேற்பட்ட சதவீதத்தினர், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த புள்ளி வரும், இன்னைக்கு அது 60-70% இருக்கும். 60-70% மேற்பட்ட பெண்கள் எங்களுக்கு ஒரு கட்டமைப்பான கட்டுக்கோப்பான குடும்பம் வேண்டும் என்கிற ஏக்கத்தில் இருக்கிறார்கள். ஆனா கட்டமைப்பான கட்டுக்கோப்பான குடும்பம் இயல்பிலேயே பெற்றவர்கள் அதை தட்டி தூக்கி எறிவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இறுதியாக இரண்டு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி என்னுடைய உரைக்கு திரையிடலாம் என்று ஆசைப்படுகிறேன். எப்படியெல்லாம் இன்றைக்கு பெண் குழந்தைகளுடைய வளர்ப்பில் சீரழிவுகள் வருகிறது அப்படின்னா, நீங்க நோட் பண்ணி கொள்ள வேண்டிய விஷயம், இப்போது உங்களால் இது எழுதி கொள்ள முடியாவிட்டாலும் பரவாயில்லை, இன்ஷா அல்லாஹ் அது யூடியூப்ல போடுவார்கள். மீண்டும் ஒரு முறை நீங்கள் கேட்டு, குறிப்பாக உங்கள் வீட்டிலே உள்ளவர்களை கேட்க வைத்து குறிப்பெடுக்க வேண்டிய பகுதிகள். முதலாவது, பெண் பிள்ளைகள் விஷயத்தில் எப்போது நாம் தோல்வி அடைகிறோம்? அறிஞர்கள் சொல்கிற விஷயம் தஅவீதுல் இக்திலாத் ஃபி தராஸா வல் அமல். படிக்கிற இடத்திலும் வேலை பார்க்கிற இடத்திலும் எப்போது ஆண் பெண் கலப்பை சாதாரணமாக்கி கொள்கிறார்களோ, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் லைக் தட், இது ஒரு ஆதின்னா புரியுதா உங்களுக்கு, சாதாரணமா நடக்கிற ஒன்றுதான் என்கிற மனநிலைக்கு என்றைக்கு நம்முடைய பெண் பிள்ளைகள் வருகிறார்களோ நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம். இரண்டாவது, தஅவீது தபர்ருஜி வஸ்ஸுஃபூர், அலங்காரங்களை அழகுகளை வெளிப்படுத்துவதும் ஆண் துணை இல்லாமல் சாதாரணமாக இங்கும் அங்கும் பிரயாணம் செய்வதும் என்றைக்கு ஒரு சாதாரணமான ஒன்றாக ஆகிவிட்டதோ நம்முடைய பெண் குழந்தை வளர்ப்பிலே நாம் தோல்வி அடைந்து விட்டோம் என்பதற்கு இரண்டாவது விஷயம். மூன்றாவது என்ன? முசாபஅத்து ஸரஆத்துல் கர்ப், மேற்கத்திய உலகம் எதையெல்லாம் நாகரீகம் என்றும், எதையெல்லாம் கலாச்சாரம் என்றும், எதையெல்லாம் ஃபேஷன் என்றும், எதையெல்லாம் ஸ்டைல் என்றும் அவர்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதற்கு என் பிள்ளைகள், என் பெண் பிள்ளைகள், என் சகோதரிகள், என் மகள்கள் அதை விரும்பக்கூடியவர்களாக மாறிவிட்டால் நான் தோற்றுவிட்டேன் என்று பொருள். மேற்கத்திய கலாச்சாரம் மார்க்கத்திற்கு முரணாக, ஷரியத்திற்கு முரணாக எதையெல்லாம் அழகு என்றும் அலங்காரம் என்றும் டிசைன்ஸ் என்றும் ஃபேஷன்ஸ் என்றும் கொண்டு வருகிறார்களோ அதை என் மகள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் நான் என்னுடைய பெண் பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்திலே தோல்வி அடைந்து விட்டேன் என்று பொருள். நான்காவது என்ன? அதாவது பெண் உரிமை, பெண் மேம்பாடு என்கிற பேரில் ஷரியத்திற்கு முரண்பட்ட கோஷங்களாக மேற்குலகம் எதையெல்லாம் கொண்டு வருகிறதோ அதையெல்லாம் என் பிள்ளைகள் ரசிக்க ஆரம்பித்து விட்டால் நான் என்னுடைய பெண் குழந்தைகளை வளர்க்கிற விஷயத்திலே தோல்வி அடைந்து விட்டேன். புரிகிறதா? ஆணும் பெண்ணும் சமம் என்பதுதான் அவர்களுடைய கோஷங்களில் முக்கியமானது. எல்லா சமூக பெண்களுக்கும், குறிப்பாக என் வீட்டு பெண்களுக்கும், என் சமூக பெண்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வேன், ஆணும் பெண்ணும் சமம் என்பது இல்லை. அது முடியவே முடியாது. யாருக்குமே சமம் கிடையாதுங்க. முதல்ல ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கு சமமா? இவர் 70 கிலோ இருப்பார், அவர் 60 கிலோ இருப்பார், எப்படி சமம்? எனக்கு 2 ஆண் பிள்ளைகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவனுக்கு 12 வயது, இன்னொருக்கு 2 வயது, 2 பேருமே என் பிள்ளைகள். அதனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 பேருக்கு நான் ஒரே மாதிரி டிஷ் தான் கொடுப்பேன்னு சொல்ல முடியுமா? லஞ்சுக்கு ஒரே மாதிரி ஃபுட் தான் கொடுப்பேன்னு சொல்ல முடியுமா? பெருநாள் வரும்போது 2 பேருக்கும் ஒரே மாதிரி அளவுல தான் ட்ரெஸ் கொடுப்பேன்னு சொல்ல முடியுமா? அப்படி கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? யோ அறிவு இருக்காயா உனக்கு அப்படின்னு. 12 வயசு பையனுக்கு பிரியாணி கொடுப்பேன், 2 வயசு பையனுக்கு இட்லி தான் கொடுப்பேன். அப்ப இங்கே சமம் பண்பாடு என்பது தேவையில்லை, நீதி தேவை. அவனுக்கு என்ன தேவையோ அதை அவனுக்கு கொடுக்கணும், இவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். அதே போன்றுதான் ஆண் பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க வேண்டும், பெண் குழந்தைகளுக்கு என்ன வேண்டுமோ அதை தேட வேண்டும். மேற்கத்திய இந்த ஊடகங்களுடைய கோஷங்களில் பின்னால் மயங்கி செல்லுகிற இஸ்லாமிய பெண்களே, உங்களுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லுவேன். இன்றைக்கு எதெல்லாம் உங்களுக்கு நாகரிகமான நகரங்களாக தெரிகிறதோ, எதெல்லாம் உங்களுக்கு வளர்ந்த நாடுகளாக தெரிகிறதோ,
எதெல்லாம் பெண் உரிமையில் மிதமிஞ்சி இருக்கிறார்கள் என்று தெரிகிறதோ அவர்கள் எல்லோருமே தங்களில் பல பேரை பலி கொடுத்து தான் அந்த உரிமைகளை பெற்றிருக்கிறார்கள். இந்தியா உட்பட, இங்கிலாந்து உட்பட. எப்படி? இங்கிலாந்து தான் நமக்கு பெருசா தெரியுது, நம்ம வாழ்ற நாடு இந்தியா. அந்த இங்கிலாந்து முதல் இந்தியா வரை எதெல்லாம் இன்றைக்கு பெண்களுக்கு உரிமைகளாக சலுகைகளாக கிடைத்திருக்கிறதோ அவைகளை பெறுவதற்கு முன்னால் பல்லாயிரக்கணக்கான தியாகங்கள், பல உயிர் பலிகள் நடந்திருக்கிறது. ஆனா 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்கு இப்படி ஒரு உரிமை தாருங்கள் என்று கேட்பதற்கு முன்னாலேயே பிறக்கிற உரிமை, வாழ்கிற உரிமை, வளர்கிற உரிமை, படிக்கிற உரிமை, கல்வி தேடுகிற உரிமை, திருமணம் செய்கிற உரிமை, மகர் பெறுகிற உரிமை, சொத்துரிமை, ஹஜ் செய்கிற உரிமை, விவாதத்தில் ஈடுபடுகிற உரிமை, வாழ்கிற வாழ்க்கை கசந்து விட்டால் மணமகன் தகுதி இல்லாதவனால மணவிலக்கு கோருகிற உரிமை எல்லாம் உங்களுக்கு 1400 இயர்ஸ் பேக், 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கிடைச்சிருச்சு. அந்த மசோதாவில் யாரும் ஒரு சின்ன தாக்கலை, ஒரு மாற்றத்திற்கு உண்டான ஒரு சின்ன விஷயத்தை கூட கேட்க முடியாத அளவிற்கு நீங்க செட்டில்டான ஒரு சமூகம். அவன் இன்னும் செட்டில் ஆகல. நம்ம எல்லாம் யாருங்க செட்டில்டு? நீங்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் ஷரியத்து மினல் அம்ரி என்று சொல்வதை போன்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தரப்பட்டிருக்கிற ஒரு ஷரியத்தில் பாதுகாப்பான சூழலில் நீங்கள் இருக்கிறீர்கள். அவன் இன்னும் அன்றாடம் பாதுகாப்புக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறான். 1 மணி நேரத்திற்கு ஒரு கற்பழிப்பு நடக்குது, அரை மணி நேரத்திற்கு ஒரு அபியூஸ் நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் அவன் சட்டத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறான். சைல்டு, குழந்தைகளை ப்ரொடெக்ட் பண்றது எப்படி, இளம்பெண்களை ப்ரொடெக்ட் பண்றது எப்படி? we are all protected. நம்ம பாதுகாக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அவன் இன்னும் பாதுகாப்புக்கு என்ன வழின்னு தேடிக்கிட்டு இருக்கிறான். அதனால் அவன்தான் உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, அந்த மேற்கத்திய பெண்கள் தான் உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நீங்கள் அவர்களிடம் கற்றுக்கொள்வதற்கு எதுவுமே இல்லை என்பதை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீ அவளுக்கு கற்றுக் கொடுக்காட்டா கூட பரவாயில்ல, அவகிட்ட இருந்து எதையும் கத்துக்காத என்பதுதான் எங்களுடைய ஒரே வேண்டுகோள். அப்ப அதுல நீங்க என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். அதே போன்று வேற என்ன? படிப்பதற்காக போகிறீர்கள் அல்லது வேலை நிமித்தமாக போகிறீர்கள், மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்காக நீங்க போறீங்கன்னா எதுக்கு போறீங்களோ அதை மட்டும் செய்யுங்க. நீங்கள் படிக்க போனா உங்க பெற்றோர் உங்களை படிப்பதற்கு மட்டும் தான் அனுப்புகிறார்கள். அப்படி அதற்காக உங்களுடைய மார்க்கத்தின் அதபுகளையும் மரபுகளையும் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும்ங்கிறதல்ல. அப்போ உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பினாலும், பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பினாலும், அல்லது பாதுகாப்பான ஒரு சூழலில் வேலை பார்ப்பதற்குண்டான ஒரு இடத்திலே நீங்கள் அனுப்பினாலும் அவள் அங்கே இருக்கக்கூடிய கெட்டதை கற்றுக்கொள்கிறாளா அல்லது அவளிடத்தில் இருக்கிற நல்லதை அவள் கற்றுக் கொடுக்கிறாளா அப்படிங்கிறது நீங்க என்ன செய்யணும்? கவனமாக பார்க்க வேண்டும். மொத்தத்தில் சகோதரர்களே, மார்க்கத்தினுடைய ஷரியத்தினுடைய சூழலில் இருந்தும் பாதுகாப்பான கல்வியை பெறக்கூடிய வட்டத்தில் இருந்தும் உங்கள் பெண் பிள்ளைகள் தொலைவாக போய் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தர்பியத்தில் பெரிய பிரச்சனை இருக்கிறது. அப்ப இதை நீங்க கவனிக்கணும். கடைசியாக இன்றைக்கு சிஃபாத்துல் ஹிஜாப் ஷர்இ, ஷரியத்துக்குட்பட்ட மார்க்கம் வழிகாட்டி இருக்கக்கூடிய அந்த ஹிஜாபின் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அது என்ன? இப்ப சொல்றீங்க நீங்க டைட்டா போடக்கூடாது, அப்படி போடக்கூடாது. நாம சொல்லவில்லை, அறிஞர்கள் சொல்லக்கூடியது. முதலாவது சொல்லுகிறார்கள் இஸ்திஆப் ஜமீஅல் பதன் இல்லா மஸ்துஸ்னி, உடலில் உள்ள அனைத்து பகுதிகளும் மறைக்கப்பட வேண்டும், முகம் உட்பட. முகத்தை மறைக்கலாமா இல்லையா என்பதற்கு கருத்து வேறுபாடு இருப்பதாக பல பேர் சொன்னாலும் அதிலே மார்க்கம் சொல்லக்கூடிய, மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய ஆதாரபூர்வமான நிலைப்பாடு என்பது என்னது? முகத்தை மறைப்பதுதான். குறிப்பாக இளம் பெண்கள் முகத்தை மறைத்தே ஆக வேண்டும். ஒரு பெண்ணுடைய அழகே முகத்தில் தானே இருக்கிறது. அதற்கு பைத்தியகாரத்தனமான சில வாதங்களை எல்லாம் சொல்லுவார்கள். அதில் எல்லாம் கவனம் செலுத்தாதீர்கள். உங்கள் மனைவியும் உங்கள் சகோதரியும் உங்கள் மகளும் உங்களுடைய அமானிதம். அப்படிதானா? நமக்கே தெரியும். நம்ம சிறு பிள்ளைகளாக, வாலிப பிள்ளைகளாக, விடலை பிள்ளைகளாக இருக்கும் போது ஒரு பெண்ணை பார்த்து அவள் அழகானவளா இல்லையா, அவளுக்கு எவ்வளவு மார்க் போடலாங்கிறது எதை வச்சு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பைத்தியக்காரனுங்க. இதெல்லாம் அடிக்ட் பண்ணிடுவோம் கொஞ்சம். முகத்தை பார்த்து தானே. அப்போ முகம் மறைக்கப்படுவதுதான் என்னது? ஒரு இஸ்லாமிய ஹிஜாபினுடைய ரொம்ப முக்கியமானது. அப்படிங்கிறது என்ன செய்யணுமோ கவனத்தில் கொள்ளணும். இரண்டாவது, எந்த ஆடை இவள் அணிகிறாளோ, எந்த ஹிஜாபை இவள் அணிகிறாளோ அந்த ஹிஜாப் இட் செல்ஃப் அதுவாகவே ஒரு அலங்கார பொருளா இருக்கக்கூடாது. எந்த ஹிஜாபை நான் போடுறனோ அதுவே ஒரு அலங்காரமானதாக இருக்கக்கூடாது, அது சாதாரணமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அதாவது எப்படி ஒரு ஒரு அகலமானதாக விசாலமானதாக இருக்க வேண்டும். நான்காவது என்ன? இறுக்கமானதாக இருக்கக்கூடாது. ஐந்தாவது என்ன? வாசனை திரவியம் அதில் பூசப்பட்டு அடுத்தவர்களை இழுக்கக்கூடிய விதத்தில் அது இருக்கக்கூடாது. அடுத்து என்ன? ஆண்களுடைய ஆடைக்கு ஒப்பாக இருக்கக்கூடாது. அடுத்து என்ன? மேற்கத்திய கலாச்சாரம் அல்லது மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய அந்த இறை மறுப்பாளர்களுடைய ஆடைக்கு ஒப்பாக இருக்கக்கூடாது. அடுத்த அறிஞர்கள் சொல்கிற முக்கியமான ஒரு பகுதி அல்ல யகூன லிபாஸ ஷுஹரா, பிரபல்யத்தை ஏற்படுத்தக்கூடிய
உதாரணமாக அந்த செலிபிரிட்டி இந்த ஆடை அணிந்தார், அதை நான் அணிகிறேன், அல்லது இந்த சினிமா நடிகை இதை அணிந்தால் அதை நான் அணிகிறேன். இப்படிப்பட்ட அடிப்படையில் பார்த்த உடனே இது அந்த Dress இல்ல, இது இந்த ஊர் Dress இல்ல என்று தெரியக்கூடிய விதத்தில் இல்லாமல் இருப்பது. இதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சின்ன வயசுல இருந்தே, குறிப்பாக அவர்கள் பருவமடையக்கூடிய அந்த வயதிலிருந்தே நம்ம அவர்களுக்கு பக்குவமாக பழக்கப்படுத்தி விட்டால் உண்மையில் அந்த பிள்ளைகள் வெட்க குணத்தோடு வெட்க தளத்தோடு அவர்கள் வளர்ந்து வருவார்கள். ஏனென்றால் உங்கள் வீட்டில் இருக்கிற மகள் உங்களுக்கு மகள் மட்டுமல்ல, நாளைக்கு அவள் ஒருவனுடைய மனைவி. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சில குழந்தைகளுடைய ஒரு தாய் என்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பும் பொறுப்பும் அவளுக்கு இருப்பதனால் என்ன செய்ய முடியாது, நம்ம அவளை சாதாரணமாக வளர்த்து வர முடியாது. ஆணும் பெண்ணும் சமம் என்கிற கோஷங்களை எல்லாம் அது கேட்பதற்கு கூட, சில கோஷங்கள் கேட்பதற்காக நல்லா இருக்கும், இது கேட்பதற்கு கூட நல்லா இல்லாத லாஜிக்காக தர்க்க ரீதியாக உட்கார்ந்து பேச வந்தால் நிற்கவே நிற்காத ஒரு வாதம் இது. என்ன இருந்தாலும் பெண் தானே குழந்தையை பெற்றெடுக்க போகிறார், என்ன இருந்தாலுங்க இவர்கள் எதை ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ ஒரு பெண் மட்டும் தானே குழந்தையை வயிற்றிலே சுமக்க முடியும், ஆமாவா இல்லையா? அப்போ அந்த ஒரு இயல்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்மைக்கு கொடுத்திருப்பதனால் முதலில் இந்த பெண் குழந்தை ஒரு குடும்பத்திற்கானவள். அவள் தாய் தந்தைக்கு மகளாக இருக்கிறாள், சில பேருக்கு சகோதரியாக இருக்கிறாள், அடுத்து திருமணமாகும் போது ஒருவனுக்கு மனைவியாக இருப்பாள், அடுத்து இன்ஷா அல்லாஹ் சில பேருக்கு அவள் தாயாக மாறுவாள். ஆக முழுக்க முழுக்க ஒரு குடும்பத்தின் குறியீடாக, ஒரு குடும்பத்தினுடைய அங்கீகாரமாக, ஒரு குடும்பத்தினுடைய கௌரவமாக எனக்கு வாரிசுகளை பெற்றெடுத்து கொடுத்து என்னுடைய தலைமுறையை அடுத்த இடத்திலே கொண்டு போய் வைக்கக்கூடிய பெரும் ஒரு சாதனைக்குரியவளாக அந்த பெண் இருப்பதனால் அந்த பெண் குழந்தைகளை வளர்க்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக நாம் இருப்போம். இன்னும் இது அல்லாத நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடும்போது இன்னொரு முறை அது குறித்து விரிவாக பார்க்கலாம். யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.